உன் மதியழகில் மயங்கினேனே. நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம். நீங்க சொன்னது உண்மைதான். உங்க மருமக உங்களை போலதான் என்று கூறினார். அவருக்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. நான் என்ன கேட்கிறேன், நீ என்னம்மா பதில் சொல்ற? உள்ள யார் இருக்காங்க? எதுக்கு எல்லாரும் வெளியே இருக்கீங்க என்று பிருத்திவி மீண்டும் கேட்டார். உள்ள உங்க மருமகன் தான் இருக்காரு, எங்களை எல்லாம் வெளியே போக சொல்லிட்டாரு என்று வெண்ணிலா கூற பிருத்திவியின் புருவம் இடுங்கியது. இந்த நேரத்துல ரொமான்ஸா? நம்மளை விட மாப்பிள்ள கொஞ்சம் அட்வான்ஸ் தான் போல என்று அவர் சிந்தனை செல்ல, அதை சரியாக கணித்த வெண்ணிலா, உங்க புத்தி போற போக்க பாருங்க என்று பற்களுக்கிடையே அவருக்கு மட்டும் கேட்கும் விதமாக கூறினார். என்னம்மா, மைண்டு வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா சொல்லிட்டேனா என்றவர் நாக்கை கடிக்க, இல்ல உங்க மைண்டு வாய்ஸை தான் எனக்கு தெரியுமே என்றார் வெண்ணிலா. சரி, இன்னும் ஏன் எல்லாம் வெளியே இருக்கீங்கன்னு சொல்லலையே என்று பிருத்திவி தன்னை சுதாரித்து கொண்டு கேட்க, அதை நீங்களே உள்ள போய் பாருங்க என்றார் வெண்ணிலா. அப்படி ஆதவன் என்ன செய்து வைத்திருக்கிறான்? இப்படி எல்லோரும் தவிக்கும் அளவிற்கு? கதை களத்தில் பார்க்கலாம்.